Zoom ஆப்பில் வந்து சேட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த வீடியோவில் வந்து Zoom ஆப்பில் வந்து என்னெல்லாம் சேட்டிங் மூலமாக பண்ண முடியும், ஸோ இதில் வந்து என்னெல்லாம் யூட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Zoom ஆப் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்க்கும்போது எந்த விதமான சேட்டிங் ஆப்ஷனும் மேலே பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் வந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் பார்ப்பீங்க. சென்டரில் வந்து ஆட் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் மூலமாக தான் நம்ம சேட் பண்ண போகிறோம். ஸோ டேப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதும், இன்னொன்று வந்து நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸ் மூலமாக வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வந்து டேப் பண்ணுறேன். ஸோ இந்த இமெயில் ஆப்ஷனில் வந்து டேரெக்டாக நீங்கள் யாரை வந்து கான்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட இமெயில் வந்து என்டர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஃபோன் ஆப்ஷனில் போய் கூட அந்த பர்டிகுலர் கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணுமா கேட்கும். ஸோ அது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜூம் கான்டாக்ட் வந்து ஆட் ஆயிரும். அதாவது அந்த பர்டிகுலர் நபர் வந்து ஜூமில் இருக்கிற பட்சத்தில் இதே மாதிரி வந்து கான்டாக்ட் வந்து தெரிய வைக்கும். அதில் சென்டரில் இப்போ கான்டாக்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண நபரும் சரி, அது மாதிரி நமக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்தாலும் சரி, இது மாதிரி காட்டும். ஸோ அதில் வந்து சைடில் வந்து சேட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை டேப் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல வந்து உடனே வந்து லைப்ரரி, அதாவது நமக்கு எமோஜி லைப்ரரி வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா டவுன்லோடும் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விதமான எமோஜிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுமாதிரி டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எமோஜிஸ் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நார்மலாக சேட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் மூலமாக சேட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபீச்சர் மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள நபர் வந்து நமக்கு வந்து டைப் பண்ண ஆரம்பிக்காங்கன்னா அதையும் வந்து காட்டுறதுக்கும் கீழே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ஒவ்வொரு சேட்டுக்கும் பாட்டம் சைட்லேயும் வந்து எமோஜிஸ், அது போக வந்து நம்ம தம்ஸ் அப் மாதிரியான சில விஷயங்கள் பண்ண முடியும். அல்லது வந்து அதுக்கு டேரெக்டாக ரிப்ளையும் பண்ணலாம். இதே மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எமோஜிஸ் வேணும்னு வச்சிங்கன்னா எமோஜிஸ் ஐக்கான டேப் பண்ணிட்டீங்கன்னா சில குறிப்பிட்ட வகையான எமோஜிஸ் உங்களுக்கு காட்டும். அதை டேரெக்டாக டேப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இது போக உங்களுக்கு அடிஷனலாக வந்து மெசேஜஸ்க்கு வந்து காப்பி பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அது போக ரிப்ளை பண்ணுறதுக்கும், இது போக வந்து மெசேஜ் வந்து ரீட் பண்ணாத மாதிரி வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரீட் கொடுத்தீங்கன்னா ரீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம். இது போக வந்து உங்களுக்கு அடிஷனலாக எமோஜிஸ் தேவைப்பட்டாலும் சைடில் இருக்கிற வந்து 3 டாட் வந்து எமோஜிஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை டேப் பண்ணிங்கன்னா நிறைய விதமான எமோஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் உள்ள இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கால் பண்ணுறதுக்கு, ஆடியோ கால் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் வந்து டேட்டா கேமரா மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா கேலரி மூலமாக சில ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப் மாதிரியே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக ஃபைல்ஸ் கூட டேரெக்டாக அனுப்ப முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு அந்த ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணிவிட்டு கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக அந்த வீடியோ கால் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இது சிங்கிள் நம்பர் மட்டும் இல்லாமல் குரூப் நம்பராகவும் பண்ணலாம், அதை குரூப் காலும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வீடியோ கால் வந்து ஆப்போசிட் நபர் வந்து அதை டேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வழக்கம் போல் ஜூம் கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இதே மாதிரியாக வீடியோ கால் மற்றும் ஆடியோ கால் பண்ண முடியும். ஸோ இது போக வந்து அந்த கான்டாக்டை வந்து வெளியே இருக்கிற சேட் பாக்ஸ் மூலமாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கான்வர்சேஷன் டெலிட் பண்ணலாம். ஸோ இது போக வந்து வழக்கமாக வந்து சேட்டில் பண்ணுற சில விதமான ஆப்ஷன்ஸும் அதில் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஜூம் ஆப்புக்குள்ளேயே சேட்டிங்குள்ளே பண்ண முடியும். இது போக நம்ம சேட் பண்ணுற அந்த நபர் வந்து ஆன்லைனுக்கு வந்தாங்கனாலும் நோட்டிஃபை பண்ணலாம். இது போக கான்டாக்டை பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸும் வந்து டேரெக்டாக அந்த சேட் செட்டிங்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக ஃபைலும் அப்லோட் பண்ணலாம். ஃபைலுங்கும் போது நம்ம வந்து நார்மலாக ஃபைல் மேனேஜர் மூலமாக அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கூகுள் டிரைவ், அது போக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒன் டிரைவ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான விஷயங்களை வந்து டேரெக்டாக டேப் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து அனுப்பலாம். குறிப்பாக வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பிபிடி ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து டேரெக்டாக அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் டேப் பண்ணிங்கன்னா அதை ப்ரிவியூ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரியாக டேரெக்டாக ஃபைல்ஸ் அனுப்ப முடியும். இது மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இந்த ஜூமில் இருக்கிற இந்த சேட் ஆப்ஷன் மூலமாக செய்ய முடியும். ஸோ டேரெக்டாக வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம கான்டாக்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃபைல்ஸும் வந்து ஆப்போசிட் ஒரு நபருக்கு அனுப்ப முடியும். இதை மாதிரியாக ஜூம் ஆப்புக்குள்ளேயே வந்து ஈஸியாக நம்ம சேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூம் ஆப் மூலமாக எப்படி வந்து சேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சேட் மூலமாக வந்து எப்படி டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறது, அது போக வந்து பல விதமான விஷயங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஜூம் ஆப் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறத தெரியணும்னு நினச்சிங்கனாலும் மேலே காலில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரியான ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அல்லது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றியும் புதுசாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்குவேன். நன்றி, வணக்கம்.